சுய பரிசோதனையும் பூரண மனுஷராகுதலும் என்கிற தலையங்கத்தின் வாயிலாக ஒரு சிறு குறும் செய்தியை எபேசியர் 4 அதிகாரம் 11 மற்றும் 14 ஆகிய வசனங்களின் ஆதாரமாக கொண்டு ஒரு சிறு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சுய பரிசோதனை செய்து பார்க்கும்படி நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கிறிஸ்துவில் பூரண புருஷர்களாக மாற்றுருவாக்கம் பெற விரும்புகிறோமா என்கிற கண்ணோட்டத்தில் நாம் அப்படி விரும்புகிறவர்களாக இருந்தால் நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? நம்மை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு முன் எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்களே, இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ என்று கேட்கிறார். என்ன சொல்லுகிறார் இங்கே? தங்களை பரிசுத்தவான்கள் என்றும் தங்களை நீதிமான்கள் என்றும் நம்பிக்கொண்டிருக்கிற இன்றைய பெருவாரியான ஜனங்களில் பெரும்பகுதியினர் தங்கள் இருதயங்களில் மாம்சத்தின் இச்சைகளையும் சூதும் வஞ்சகமும் பொய்களும் நிறைந்த பொருளாசை எனும் விக்கிரகத்தை உள்ளடக்கிய பணாசை, மண்ணாசை, பொன்னாசை, சம்பாத்திய இச்சை ஆகிய ஆசை இச்சைகளை அவைகளோடு கூட மாமிச இச்சை என்னும் காம இச்சைகளையும் தங்கள் இருதயத்தில் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவைகளை விட்டு வெளியே வராத எந்த ஒரு மனிதனும் தேவனுடைய சித்தத்தின்படி, அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய மன விருப்பத்தின்படி பூரண புருஷர்களாக முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எபேசியர் திருச்சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதின நற்செய்தி நூலிலே பரிசுத்த பவுல் எப்படியாக சொல்லுகிறார், நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சகமுமான வஞ்சிக்கிறதற்கும் ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? எவைகளிலிருந்து நாம் மாற்றுருவாக்கம் பெற வேண்டும் என்பதை பவுல் எபேசிய திருச்சபைக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஒன்று, நாம் எவைகளிலிருந்து மாற்றுருவாக்கம் பெற வேண்டும். அதைத்தான் எபேசியர் 4 அதிகாரம் 14 வசனத்திலே சொல்லுகிறார், நாம் இனி குழந்தைகளை போலிராமல் அல்லது குழந்தைகளாக இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதனைகளை பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இருக்கக்கூடாது என்கிறார். நாம் எப்படி குழந்தைகளைப் போல இருக்கிறோம்? விசுவாச வாழ்க்கையில் குழந்தைகள் பெற்றோர் எதை கொடுத்தாலும்
அல்லது முகமறியாதவர்கள் கொடுத்தால் கூட பிள்ளைகள் அவைகளை வாங்கி சாப்பிட்டு விடும். நஞ்சை கொடுக்கிறார்களா அல்லது உடலுக்கு கேடு உண்டாக்குகிற, தன் உயிருக்கு ஆபத்து உண்டாக்குகிற நச்சுப் பொருட்களை கொடுக்கிறார்களா அல்லது தின்பண்டங்களை கொடுக்கிறார்களா என்று கூட அறியாத குழந்தைகளைப் போல நாம் இருக்கிறோம். எவ்விதமாக என்றால், பலவிதமான காற்றுகளால் அடியுண்டோடுகிற கடல் அலைகளைப் போல் இருக்கிறோம். மட்டுமல்ல, நம்மை வஞ்சிக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்களாம், பலவிதமான காற்றுகளால், அதாவது உலகத்திலே வேடம் போடுகிற பரிசுத்த ஆவியானவரை போல வேடம் போடுகிற பலவிதமான ஆவிகள் உடைய போதகங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் இன்றைய கிறிஸ்தவ மார்க்கத்தின் நிலைப்பாடாக இருக்கிறது. கிறிஸ்தவ மார்க்கத்திலே பல்வேறு நிலைப்பாடுகளிலே பலவிதமான போதனைகள் வழங்கப்பட்டு வருகிறது. நித்திய நிறைவாழ்வை குறித்து அல்லது நித்திய ஜீவனை குறித்து, தேவனுடைய ராஜ்யம் எனப்படுகிற பரலோக ராஜ்ய வாழ்க்கையை குறித்து செய்திகள் கொடுக்கப்படுவதில்லை. என்ன மாறாக என்ன சொல்கிறார்கள்? கிறிஸ்து நமக்காக தரித்திரராகி சிலுவையிலே மரித்தது நம்மை ஐஸ்வர்யவான்களாக்குவதற்கு என்று ஒரு விதமான புரட்டு போதனையை இங்கே போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாம் தரித்திரர்களாக இருக்க அவர் விரும்பவில்லை, நம்மை ஐஸ்வர்யவான்களாக மாற்றும்படியாக அவர் விரும்புகிறார். அதற்காகவே தம்மை கையளித்தார், தம்மை தரித்திரராக்கினார் என்று சொல்லுகிறார்கள். இது அப்பட்டமான பொய். கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவன் என்கிற பரிபூரண ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய மாம்ச சரீரத்திற்குள்ளே கட்டுண்டிருக்கிற ஜீவாத்மா இந்த மாம்சீக கட்டுகளின் பாவ இச்சைகளின் அடிமைத்தனங்களிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யமாகிய தேவனுடைய ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கை பெற்று பரிபூரண புருஷர்களாக, பூரண மனிதர்களாக நாம் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை போல மாறி பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கை பெற்று பெறுகின்ற அந்த மகா மகிழ்ச்சி பங்கும் அந்த ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்வதற்காகவே கிறிஸ்து தம்முடைய மேன்மையை, ஆதி மேன்மைகளை விட்டு மனித சாயலாக இந்த பூமியின் மண்ணிலே மனுமைந்தனாக பிறந்தார் என்பதை மறந்து விடுகிறார்கள், என்பதை மறுதலிக்கிறார்கள். இதுதான் என்ன போதனை? பலவிதமான காற்றுகளினாலே போதிக்கப்படுகிற பலவிதமான தந்திரமும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவாயிருக்கிற, வஞ்சிக்கப்படுவதற்கு ஏதுவாயிருக்கிற தந்திரமுள்ள துர்போதனைகள் என்று இந்த வேத வசனத்தில் பரிசுத்த பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் திட்டவட்டமாக கூறுகிறார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல், கொடுக்கப்படுகிறது யாரோ ஒருவர் நமக்கு கொடுக்கிறார் ஒரு உணவை, அது அந்த தின்பண்டத்தை, அது நம்முடைய ஜீவ வாழ்வுக்கு தேவையானதா அல்லது நம்மை மரணத்திற்கு உட்படுத்துகிற உணவா தின்பண்டமா என்பதை ஆராய்ந்து பார்க்க திராணியற்ற அந்த குழந்தையை போல் நாம் இவ்வுலகத்தின் ஆசாபாசங்களை நம் மன விருப்பம் போல் அனுபவித்து மகிழ்வதற்கு ஏதுவான துர்செய்திகளை துர்போதகங்களாக, புரட்டு போதகங்களாக, கள்ள போதகங்களாக இவ்வுலகத்தின் அநேக அசுத்தாவிகள் பரிசுத்த ஆவியின் வேஷத்தை தரித்துக் கொண்டு கள்ள போதகர்கள் மூலமாய் போதித்துக் கொண்டிருக்கிறது. ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், செல்வ செழிப்பு, மனவிருப்பம் போல் வாழ்க்கை, இப்படிப்பட்ட
நிலைப்பாட்டுக்கு நேராக இறை மக்களை இன்றைய கிறிஸ்தவ உலகம் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த நிலைப்பாடுகளிலிருந்து இவைகளை அறிந்து உணர்ந்து கொள்வதே நம்மை நாம் சுய பரிசோதனை செய்து பார்ப்பதாகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதை சுய பரிசோதனை ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கிறிஸ்தவனும், அவர் போதகராக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், தீர்க்கதரிசியாக இருக்கலாம், நீர் யாராக இருந்தாலும் சரி, உங்களை நீங்களே உங்கள் ஆத்மாவின் வாஞ்சைகளை, உங்கள் இருதயத்தின் அபிலாசைகளை சுய பரிசோதனைக்கு உள்ளாக்கி பாருங்கள். இல்லை என்றால் நீங்கள் தேவனில் நிலைத்திருக்கிறீர்களா அல்லது இவ்வுலகத்தின் ஆசாபாசங்களிலே மயங்கி கிடக்கிறீர்களா என்பதை நீங்கள் கண்டுகொள்ளாத உதவியாக இருக்கும். இங்கே பரிசுத்த பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே, தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் என்று சொல்லுகிறார். அதாவது நாம் கிறிஸ்துவை போல பூரண புருஷர்களாய் மாற வேண்டும் என்றால், கிறிஸ்து உலகத்தின் ஐஸ்வர்யங்களுக்காக உலக ஐஸ்வர்யங்களை தனதாக்கிக் கொள்ளும்படியாக விண்ணுலக ஆவி ஒளிவுடல் வாழ்க்கையை விட்டு மகிமை பொருந்திய, மாட்சிமை தங்கிய, மகத்துவம் நிறைந்த அந்த தெய்வத்துவ குணாதிசயங்களை விட்டு மாநில சரீரம் எடுத்து இந்த பூமிக்கு வரவில்லை. இன்றைய கிறிஸ்தவ உலகம் அப்படி நம்பிக்கொண்டிருக்கிறது. எப்படி? கிறிஸ்து உலகத்தை ஆதாயப்படுத்த வந்தார், உலக ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை சம்பூரணமாய் சுதந்திரித்துக் கொள்ள வந்தார் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அதனால் தான் அப்படி இந்த கள்ள துர்போதகங்களை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பவுல் சொல்லுகிற போது, நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே, அந்த விசுவாசம் என்ன? மெய்யான விசுவாசம் என்பது என்ன? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஆதி மேன்மைகளை துறந்துவிட்டு தாம் தேவனாயிருக்கிற தேவனுடைய குமாரனாயிருக்கிற அந்த ஆதி மேன்மையை உதறி தள்ளிவிட்டு தம்மால் படைக்கப்பட்ட, படைப்புக்கெல்லாம் ஆதி காரணியாயிருந்த அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனித இனம் உலகத்தின் ஆசாபாச வலைகளிலே, ஐஸ்வர்ய பெருக்கத்திலே, செல்வ செழிப்பை நம்பி தங்கள் ஜீவாத்மாக்களை அழிவுக்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்களே, இந்த ஜனங்களை நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு, பரலோக ராஜ்யத்தின் உரிமை பங்கை, நித்திய வாழ்வை பெற்றுக் கொள்வதற்குரியவர்களாக மாற்றுருவாக்கம் செய்வதற்காக அவர்களுடைய இருதயங்களிலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிற பொருளாசை எனும், சம்பாத்திய இச்சை எனும், பண ஆசை எனும் அந்த தீய விக்கிரகத்தை அவருடைய இருதயங்களை விட்டு அகற்றி அவருடைய இருதயத்திலே புதிதான ஆவியையும், புதிதான ஜீவனையும், புதிதான சிந்தையையும் கொடுப்பதற்காக அவருடைய இருதயத்தை தேவனுடைய ஆலயங்களாக மாற்றுருவாக்கம் செய்யும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருந்து ஆளுகை செய்கின்ற ஆலயமாக மனித இருதயங்களை மாற்றுருவாக்கம் செய்வதற்காக ஆதிமேன்மையை துறந்து பூலோகத்திலே மனிதனாக பிறந்தார், மனித குழந்தையாக பிறந்தார். 33.5 ஆண்டுகள் மனிதனாக வாழ்ந்தார். கடைசி 3.5 ஆண்டுகளிலே தேவகுமாரனாக தம்மை அடையாளம் காண்பித்து மீட்பின் பணியை, செயல்களை, கட்டுண்டவர்களை விடுதலையாக்கினார், வியாதிப்பட்டவர்களை குணமாக்கினார், பிசாசு பிடித்தவர்களை விடுதலையாக்கினார். இப்படி பல்விதமான அற்புதங்களை நடப்பித்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற
முன் குறிக்கப்பட்டிருந்த ஆத்துமாக்களுடைய மாம்சீக இச்சைகளின் கட்டுகளை அறுத்து குருடரின் பார்வைகளை திறந்து, குருடரின் கண்களை திறந்து, செவிடரின் காதுகளை திறந்து, ஊமையரின் வாயை திறந்து அவர்களை காணவும் கேட்கவும் பேசவும் வைத்தார். சப்பானிகளை எழுந்து நடந்து ஓடச் செய்தார். வியாதிகளை குணமாக்கினார். பிசாசின் கட்டுகளை அறுத்தார். இப்படிப்பட்ட பாவக்கட்டுகள் அனைத்தையும் அறுத்தறிந்து அவர்களை மாம்ச சரீரத்திலேயே மீட்டு விடுதலையாக்கினார். அவருடைய ஆத்துமாக்களை மீட்டு ரட்சிப்பதற்காக, அவருடைய இருதயங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தெழுந்தார். தான் கல்வாரி சிலுவைகளை சிந்தின அந்த இரத்தத்தினாலே மனித ரட்சிப்புக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட, ரட்சிக்கப்படுவதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட அல்லது பூரண புருஷர்களாய் தேவகுமாரர்களுக்கு ஒப்பாக, தேவ புத்திரர்களுக்கு ஒப்பாக மாற்றப்படும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற தேவ ஜனங்களை, அவர்களுடைய ஆத்துமாக்களை, அவருடைய இருதயங்களை, அவருடைய சரீரங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியாக தம்முடைய தூய ரத்தத்தை விலைக்கிரயமாக கல்வாரி சிலுவையிலே சிந்தினார். அவர் சிந்தின அந்த கல்வாரி சிலுவையிலே சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே மனுக்குலத்தினுடைய பாவ இருதயங்களை கழுவும். இவ்வுலகத்தின் தண்ணீர்கள் புற உடலை கழுவுகிறது, புற உடலின் அழுக்குகளை கழுவுகிறது போல, திரும்பவும் சொல்லுகிறேன், இவ்வுலகத்தின் தண்ணீர்கள் மனிதனுடைய புற உடலின் அழுக்குகளை கழுவி சுத்திகரிக்கிறது போல, கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலமும் அந்த ஜீவ தண்ணீருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் மனித இருதயங்களிலே நிலை கொண்டிருக்கிற, நிலை பெற்றிருக்கிற பண ஆசை, பொருளாசை, மண்ணாசை, சம்பாத்திய இச்சை, காம இச்சை, வேசித்தன இச்சை, விபச்சார மயக்கம், இவைகளிலிருந்து இவைகளை கழுவி, இவை போன்ற அருவருப்புகளை, நரகலான விக்கிரகங்களை, அதாவது அசுத்தமான விக்கிரகங்களை கழுவி அப்புறப்படுத்துகின்ற போது இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவி புதிய ஆவியாய் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் புதிய ஆவி அந்த மனிதர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்ட மனித இருதயங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டு அந்த இருதயம் புதிய ரூபமாக, புதிய இருதயமாக மாற்றுருவாக்கம் செய்யப்படும். எப்பொழுது ஒரு மனிதனுடைய ஆத்மா, இருதயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியால், சத்திய ஆவியால் நிரப்பப்பட்டு புதிய இருதயமாக மாற்றுருவாக்கம் செய்யப்படுகிறதோ, அப்பொழுது அந்த மனிதன் புதிய மனுஷனாக பிறக்கிறான். அந்த புதிய மனுஷனாக பிறக்கிற அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் சத்திய வேத வசனங்களினாலும் பரிசுத்த ஆவியானவராலும் முழுமையான பரிசுத்தத்திற்கு நேராக நடத்தப்படுகிறார். அப்பொழுது அவர்கள், அந்த மனிதன் அல்லது அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகின்ற அந்த நம்பிக்கையின் விசுவாசத்திலும் தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலும், அதாவது கிறிஸ்தேசுவின் முகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை தங்கள் இருதயங்களிலே பிரகாசிப்பிக்க பெற்றவர்களாய் புதிய இருதயம், ஒளி நிறைந்த இருதயம், தேவனுடைய மகிமையின் அறிவாகிய ஒளி, இவைகளை பெற்றுக்கொண்டு இறைஞான ஒளியை, இறைஞான அறிவை பெற்றுக் கொண்டவர்களாக தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்து எப்படி பூரண புருஷராக இருக்கிறாரோ அதுபோல பூரண புருஷனாக மாற்றப்படுவார்கள். உள்ளான சரீரம் முழுவதும் பூரணமாக புதிய மனுஷனாக மாற்றப்படுகின்ற போது கடைசி நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்படுகிறாரோ, பின்மாறி மழையாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எப்பொழுது
புல் பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்த ஜலமாக தெளிக்கப்படுகிறதோ, அப்பொழுது புறம்பான மாமிச சரீரமாகிய இந்த மண்ணுடல் மாற்றுருவாக்கம் வரும். பூரண புருஷராக கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை போல பூரண புருஷர்களாக நீங்களும் நானும் மாற்றப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 25 வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36 அதிகாரம் 25 வசனம் இவ்வண்ணமாக சொல்லுகிறது. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்த ஜலம் தெளிப்பேன், சுத்தமான ஜலம் தெளிப்பேன். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற ரத்தம். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். எப்பொழுது நம்மேல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வெண் பனி போல தெளிக்கப்படுகிற போது நம்முடைய இருதயங்களிலே இருக்கிற எல்லா விதமான அசுத்தங்களும் எல்லாவிதமான அசுத்தமான விக்கிரகங்களும், இந்த விக்கிரகங்களை பொருளாசை, எல்லா தீமைக்கு மேலாய் இருக்கிற பண ஆசை, மாம்சீக காம உணர்வுகளின் இச்சைகள் அடங்கிய விபச்சாரம், வேசித்தனம், இவைகள் மேலும் இருதயத்தின் தீய எண்ணங்களாகிய சூது, வஞ்சகம், பொய், புரட்டு, ஏமாற்று, இவைகள் அனைத்தும் நம்முடைய இருதயங்களை விட்டு அகற்றப்பட்டு இவைகள் நீக்கப்பட்டு உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். எங்கே? புற உடலிலும் அக உடலிலும் இருதயத்திலும் ஜீவாத்மாவிலும் நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக 26 வசனத்திலே அதே தொடர்ந்து எசேக்கியேல் 36 அதிகாரம் 26 வசனத்திலே சொல்லுகிறார், உங்களுக்கு நான் நவமான இருதயத்தை கொடுத்து, அதாவது உங்களுடைய அசுத்த பழைய இருதயம், பழைய மாம்ச சரீரத்திற்குரிய அந்த இருதயம் அகற்றப்பட்டு அல்லது கழுவி சுத்திகரிக்கப்பட்டு புத்துருவாக்கம் செய்யப்பட்டு புது படைப்பாக மாற்றப்பட்டு நவமான, அதாவது நவம் என்றால் புதிய, நவம் என்றால் 9 அல்ல. இந்த இடத்தில இந்த வசனத்தில நவமான என்றால் புதிதான இருதயம், புதிதான இருதயத்தை அவர் நமக்குள்ளே வைத்து உங்கள் உள்ளத்தில புதிதான ஆவியை கட்டளையிட்டு, அந்த புதிதான ஆவி இது அசுத்தங்கள், அருவருப்புகள், விக்கிரகங்கள், நரகலான விக்கிரகங்கள், பணாசை, பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, சம்பாத்திய இச்சை ஆகிய இந்த நரகலான அசுத்தமான விக்கிரகங்கள் அனைத்தும் அகற்றப்பட்ட பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு நவமான இருதயம், நமக்கு புதிய இருதயம் கொடுக்கப்படுகிறது. அந்த புதிய இருதயத்திலே, அந்த சுத்திகரிக்கப்பட்டு புது படைப்பாக்கப்பட்ட அந்த புதிய இருதயத்திலே புதிதான ஆவியை தருகிறார். புதிதான ஆவியை கட்டளையிட்டு, இந்த புதிதான ஆவி எது? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி. அந்த இயேசு கிறிஸ்துவின் புதிய சத்திய ஆவியானவர் நமக்குள்ளே வருகின்ற போது, நமக்கு அவர் அருளுகின்ற போது, கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு, இதுவரையிலும் நமக்குள்ளே இருந்த அந்த கடினமான, எதை சொன்னாலும், அடித்து துன்புறுத்தினாலும் அல்லது கொடிய உபத்திரவங்களுக்கு உள்ளாக வதைத்தாலும் உடைக்கப்படாத அந்த கடின இருதயம், கல்லை போன்ற கடின இருதயம் உடைக்கப்பட்டு அகற்றப்பட்டு சதையான கீழ்ப்படிதல் உள்ள மெய்யான மெல்லிய இருதயம், மிருதுவான இருதயம், புதிய இருதயம், சதையான இருதயம், குழந்தையை போல, இன்று பிறந்த குழந்தையின் இருதயத்தை போல மெலிதான, பரிசுத்தமான, தூய்மையான இருதயத்தை, புதிதான இருதயத்தை தேவன் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். 27 வசனத்திலே அவர் சொல்லுகிறார், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, அதாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியை சத்திய ஆவியாக, தேவ ஆவியாக, பரிசுத்த ஆவியாக
உங்கள் உள்ளத்திலே வைத்து, உங்கள் ஜீவாத்மாவிலே, உங்கள் மனசாட்சியிலே வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கை கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியானவர் நமக்குள் வருகின்ற போது மட்டுமே நாம் சத்திய வேத வசனங்களின்படி, தேவன் அருளிய கட்டளைகளின்படி வாழ முடியும் என்று உறுதியாக சொல்கிறார். அதுவரையிலும் நாம் கீழ்ப்படிதலற்றவர்களாய்த்தான் வாழுவோம். சத்திய வசனத்திற்கு ஒரு காலம் செவி கொடுக்க மாட்டோம். ஆனால் சூதும் எபேசியர் 4 அதிகாரம் 13 வசனத்திலே சொல்லப்படுகிறது போல என்ன செய்வோம்? நாம் மனிதருடைய, இவ்வுலகத்தின் ஆவிகளுடைய சூதும் வஞ்சகமுமான மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பொய் போதனைகளை பலவிதமான ஆவிகளால், பலவிதமான காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல், பலவிதமான அசுத்த ஆவிகளினாலே போதிக்கப்படுகிற பொய்யான புரட்டு உபதேசங்களை, பொய் போதகங்களை கேட்டு காற்றினால் கடலிலே அலை மோதுகிற காற்றின் கடல் அலைகளைப் போல அலைந்து கொண்டிருக்கிறவர்களாக இப்பொழுது இருக்கிற நாம், எங்கு சென்றால் விடுதலை, யார் பேசுவது உண்மை, உலக ஐஸ்வர்யங்களை, ஆசீர்வாதங்களை குறித்து பேசுவதுதான், ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்லுவதுதான் சத்திய போதனை என்று நம்பிக்கொண்டிருக்கிற நாம், இல்லை, நம்முடைய தவறுகளை, நம்முடைய ஆசை இச்சைகளை, நம்முடைய தீய நடத்தைகளை, தீய பார்வைகளை, தீய சிந்தனைகளை, தீய செயல்பாடுகளை, தீய பேச்சுக்களை கடிந்து கொள்ளுதல் தான் சத்திய போதனை. நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், இன்று முதல் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உன் வியாதிகள் குணமாக்கப்படுகிறது, உன் தரித்திரம் விலகுகிறது, உன் இல்லாமை விலகுகிறது, நீ இன்று முதல் ஐஸ்வர்யவானாக இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பாய், நீ உலக சம்பத்துக்கள் உன்னை வந்து சேரும் என்று சொல்லுவது சத்திய போதனை அல்ல, உத்தமமான கிறிஸ்தவ போதனை அல்ல, வசனத்தின்படியான போதனை அல்ல. இவைகளெல்லாம் துர்போதனைகள், கள்ள போதனைகள், புரட்டு உபதேசங்கள் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், அதாவது சத்திய வசனங்களில் நடக்கவும், என் நியாயங்களை கை கொள்ளவும், அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். எப்பொழுது கர்த்தருடைய சத்திய ஆவி, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளே வருகிறாரோ அப்பொழுது தான் நாம் வசனத்தின்படி நடப்போம், தேவனுடைய கட்டளைகளில் நடப்போம் என்று உறுதிபட கூறுகிறார் பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவன். ஆனால் இன்றைய கிறிஸ்தவ உலகம் சொல்லுகிறது, இல்லை, நான் பிரசங்கிக்கிற இயேசுவை கேளுங்கள், இயேசு அங்கே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், குருடருடைய கண்களை திறந்தார், சப்பானிகளை எழுந்து ஓட செய்தார், 38 வருட படுக்கையில் இருந்த திமர்வாதக்காரனை குணமாக்கினார், 18 ஆண்டுகளாய் பெரும்பாடு இரத்தப்போக்குடைய பெண்ணை குணமாக்கினார் என்றெல்லாம். அதுபோல தேவன் இப்பொழுது உங்களை தொடுகிறார், கர்த்தர் இப்பொழுது உங்களை மாற்றுகிறார், உங்களை புதிதாக்குகிறார், உங்களை குணமாக்குகிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை ஐஸ்வர்யவான்களாக்குகிறார் என்று சொல்வதெல்லாம் பொய். இயேசு கிறிஸ்து குணமாக்கினதும் உண்மை, விடுதலையாக்கினதும் உண்மை. ஆனால் அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாக்கப்படவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவை பரிசுத்தமாக்கப்படுதல், இருதயம் சுத்திகரிக்கப்படுதல். தூய்மையற்ற இருதயத்திலே அசுத்தமும் அருவருப்புகளும் அக்கிரமங்களும் பொருளாசையும் வஞ்சகமும் சூதும் பொய்யும் நிறைந்த இருதயத்திலே ஒருபோதும் சத்திய ஆவியானவரோ பரிசுத்த ஆவியானவரோ தேவ ஆவியானவரோ கடந்து வருவதில்லை. பின் எப்படி நீங்களும் நானும் பூரண புருஷர்களாக மாறுவோம்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதைத்தான் எசேக்கியேல் மூலமாக பல்வேறு வசனங்களிலே சொல்லுகிறார். நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14 அதிகாரத்தின் 3 வசனத்திலும் அதைத்தான் சொல்லுகிறார். மனுபுத்திரனே, இந்த மனுஷர் தங்கள் இருதயத்தின் மேல், இந்த மனுஷர் தங்கள் நரகலான விக்கிரகங்களை
தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு முன்பாக எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தனக்கு எதிராக தன் இருதயத்தின் எண்ணங்களும் இருதயத்தின் தீய அபிலாசைகளும் இருதயத்தில் நிறைந்திருக்கிற பொருளாசை எனும் விக்கிரகமும் பண ஆசை எனும் விக்கிரகமுமே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எதிராக நின்று தேவனுக்கு சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது. நீ தேவனுக்கு எதிராக இருக்கிறாய், நீ தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை என்பதை உன் இதயத்திற்குள் இருக்கிற இந்த தீய இச்சைகள், தீய பாவங்கள், தீய பொருளாசைகளே, பொருளாசை எனும் விக்கிரகமே தேவனுக்கு விரோதமாக உனக்கு விரோதமாக தேவனுக்கு சாட்சி சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். இவர்கள் என்னிடத்தில் விசாரிக்க தகுமோ என்று கேட்கிறார். விசாரிக்க நீ விண்ணப்பங்களினால் ஜபங்களினால் உன் தேவைகளை குறித்து கர்த்தரிடத்திலே சொல்ல தகுமோ? அவர் கேட்பாரோ? ஏன் கேட்க மாட்டார்? காரணம் என்ன? நீ ஜெபித்தாலும் கேட்க மாட்டார். உனக்கு கள்ள போதனைகளை கர்த்தர் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை தொடுகிறார், உனக்குள் வருகிறார், உன்னை குணமாக்குகிறார், உன்னை ஐஸ்வர்யவானாக்குகிறார், உன்னை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லுகிற கள்ள போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் உனக்காக கண்ணீர் விட்டு ஜெபிப்பது போல், பாசாங்கு காட்டி அழுவது போல் ஒப்பாரி வைத்து ஜெபிக்கிறார்களே, இந்த புரட்டு ஓநாய்களுடைய உனக்காக ஜெபிக்கிற ஜெபங்களையும் அவர் கேட்க மாட்டார். காரணம் என்ன? இந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களை தங்கள் இருதயத்தின் மேல் நாட்டி தங்கள் அக்கிரமமாகிய இடரலை தங்கள் முகத்துக்கு எதிராக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் உங்களுக்கு எதிராக மட்டுமல்ல, தேவனுக்கு எதிராக உங்கள் இருதயங்களிலே இருக்கிற தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் உலகத்தின் துர ஆசை இச்சைகளுமே உன் ஆத்மாவுக்கு எதிராக சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மனம் திரும்புங்கள், எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். அவர் சொல்லுகிறார். அந்தபடி முந்தின எபேசியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய, அதாவது உங்கள் வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கை, இன்று வரையிலும் இந்த நிமிடத்திற்கு முன்பு வரையிலும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற நடைமுறை வாழ்க்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, எதெல்லாம் மோசம் போக்கும் இச்சை? சூது, வஞ்சகம், பொய், துரோகம், ஏமாற்று, பொருளாசை, பண ஆசை, காம இச்சை, அபிலாசைகள், உலக உல்லாச ஆடம்பர வாழ்க்கை இச்சைகள், இவைகளை போன்ற இந்த துர்நடக்கைகளை, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற உங்கள் பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். இதுவரையிலும் நீங்கள் அணிந்திருக்கிற வஸ்திரம் அல்ல, உங்கள் ஆத்மாவை மூடியிருக்கிற இந்த மாமிச சரீரம், இந்த மண்ணான மாம்ச சரீரம். இந்த பூமியின் மண்ணிலிருந்து மனுஷனுடைய சரீரத்தை தேவன் உண்டாக்கினார். இந்த சரீரம் மண்ணுக்குரியது, இது பரலோகத்திற்குரியதல்ல. இந்த மண்ணான சரீரம், ஆனால் இந்த மண்ணான சரீரத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறதே உன் மனசாட்சி, உன் ஜீவாத்மா, அது உன் இருதயத்திற்குள் இருக்கிறது. அந்த இருதயத்திற்குள் இருக்கிற உன் ஜீவன், இருதயத்திலிருந்து ரத்தம் உடல் முழுவதும் பரவுகின்ற போது உன் ஜீவன், அந்த உயிர், உன் உடல் முழுவதும் இருக்கிற எல்லா அணுக்களும் செல்களும் உயிரூட்டம் பெறுகிறது. அந்த உயிராகிய அந்த ஆத்மா தான் மனம், அந்த ஜீவாத்மா, அந்த மனசாட்சி புதுப்பிக்கப்பட வேண்டும். இப்பொழுது உங்களுடைய இருதயத்திற்குள்ளே சூதும் வஞ்சகமும் பொய்யும் ஏமாற்றும் களவுகளும் துரோகங்களும் அநீதிகளும் அக்கிரமங்களும் பொருளாசைகளும் பண ஆசைகளும் சம்பாத்திய இச்சைகளும் உடல் இன்ப காம இச்சைகளுமே நிறைந்திருக்கிறது. இந்த பழைய மனுஷனாகிய இந்த மாமிச சரீரத்தை களைந்து போட வேண்டும். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு ஒரு வஸ்திரத்தை களைந்து அகற்றுவது போல இந்த மாம்ச சரீரத்தின் இச்சைகளை அபிலாசைகளை களைந்து விட வேண்டும். போட்டு உங்கள் உள்ளத்திலே
புதிதான ஆவி உள்ளவர்களாகி, எது புதிதான ஆவி? கிறிஸ்துவின் ஆவி, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலமும் அந்த ஜீவ தண்ணீரும், அந்த ஜீவ தண்ணீரே கிறிஸ்துவின் ஆவி. அந்த சுத்த ஜலமே உங்களையும் என்னையும் கழுவி சுத்திகரிக்கிற சுத்த ஜலம். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த ஆவியும் ஜலமும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தில் மட்டுமே இருக்கிறது. நமக்கு தெரியும், இரத்தத்தில் 2/3 தண்ணீர், 1/3 நியூட்ரியன்ஸ், அயர்ன், விட்டமின்ஸ் முதலான மினரல்ஸ். அவைகளோடு கூட அந்த உயிர், ஜீவன் இருக்கிறது. அந்த இரத்தத்தில் தான் இருக்கிறது. இரத்தமே உயிர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆக இயேசு கிறிஸ்துவின் சிலுவையிலே தொங்கிய சரீரம் ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்ட போது இரத்தமும் தண்ணீரும் ஓடி வந்தது என்று யோவான் 19:35 இயேசுவின் சிலுவை அருகே நின்று சாட்சி சொன்ன அந்த பரிசுத்த யோவான் எழுதி வைத்திருக்கிறான். அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து பாய்ந்தோடி வந்த சுத்த ஜலமும் அந்த ஜீவ தண்ணீருமே நம்மை சுத்திகரிக்கிற சுத்த ஜலமாகவும், நம்மை பரிசுத்தமாக்குகிற ஜீவ தண்ணீராகவும், தூய ஆவியாகவும் இருக்கிறது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் 30ஆம் வயதிலே அவர் மீட்பின் பணியாளராக செயல்பட தொடங்கின போது சொன்னார், ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். நாம் என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறோம்? இன்றைய துர்போதனையாளர்கள், பொய் போதகம் பண்ணுகிற பிசாசுகளின் ஆவிகள் என்ன சொல்லுகிறது? அந்த சுத்த ஜலம் இவ்வுலகத்தின் ஆற்றின் தண்ணீர், குளத்தின் தண்ணீர், வாய்க்காலின் தண்ணீர், பூமியின் நீரூற்றுகளின் தண்ணீர், மழை தண்ணீர், கடலில் இருக்கிற உப்பு தண்ணீர், இதுதான் உன்னை சுத்திகரிக்கிற சுத்த ஜலம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை, ஒரு காலம் இல்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தில் இருக்கிற 3/2 தண்ணீர் தான் உன்னையும் என்னையும் கழுவுகிற சுத்திகரிக்கிற சுத்த ஜலம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் இருந்த அந்த ஜீவ தண்ணீர், அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாகிய உயிர், அந்த தூய ஆவி, இயேசு கிறிஸ்துவின் சத்திய ஆவிதான் உன்னையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிற, மறுபடி பிறக்க செய்கிற, தேவனுடைய ராஜ்யத்திற்கு உகந்தவர்களாய் மாற்றுகிற சுத்த ஜலமும் ஆவியும். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் என்று சொன்னாரே, ஜலத்தினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற ஆவியினாலும், கிறிஸ்துவின் ஆவியினாலும், கிறிஸ்துவின் ரத்தத்தில் இருக்கிற சுத்த ஜலத்தினாலும் ஒருவன் கழுவப்படாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது, அவன் மறுபடி பிறக்க முடியாது. ஆனால் இன்றைய பலவிதமான காற்றுகள், கடல் அலைகளை போல அலையத் திரிகிற உங்களையும் என்னையும், இந்த பூமியின் கிறிஸ்தவர்களை அலைந்தோட பண்ணுகிற கடல் அலைகள் அங்குமிங்கும் அலைமோதுகிறது போல இவர்கள் அலைமோதி கொண்டிருக்கிற இந்த கிறிஸ்தவ ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்குகிற துர்போதனைகளை, இந்த பலவிதமான காற்றுகளாகிய பலவிதமான அசுத்தாவிகள் இந்த துர்போதனைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இந்த துர்போதனைகள் தான் இந்த கடலிலே அலைமோதுகிற அலைகளை போன்ற துர்போதனைகள். இவைகளை கொடுக்கிறவைகள் அனைத்தும் அசுத்தாவிகள். இந்த அசுத்தாவிகளுடைய உபதேசத்தை கேட்டு நீ உலகத்தின் தண்ணீரிலே கழுவுவாயானால், இவ்வுலகத்தின் தண்ணீரிலே கழுவி பலவிதமான அசுத்த ஆவிகள், அந்நிய ஆவிகளை உன் உதட்டிலே ஒட்ட வைக்கிற அந்நிய ஆவிகள், அசுத்த ஆவிகளால் உன் அசுத்தாவிகளின் உதடுகள், மரித்து போன மனிதர்களின், தீய மனிதர்களின் உதடுகள் உன் வாயிலே ஒட்டி கொண்டு உன் வாயிலிருந்து பேசுகிறதே அசுத்தமான வார்த்தைகள், தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகளை நீ அறியாமல் அது அந்நிய பாஷை என்று நம்பிக்கொண்டிருக்கிறாயே, இது உன்னை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. இந்த அசுத்தாவிகள் எங்கே வாசம் பண்ணும்படியாய் அசுத்தாவிகளுக்கு, அந்நிய ஆவிகளுக்கு, பிசாசுகளின் ஆவிகளுக்கு நரகமாக பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த நரக அக்கினி கடலுக்குத்தான் இந்த அந்நிய பாஷைகளை பேசுகிறவர்கள் அங்கே தான் சென்றடைய போகிறார்கள், வேறெங்கும் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்து தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அந்த ரத்தத்தில் நிறைவாயிருக்கிற பனி போன்ற சுத்த ஜலத்தினாலும் அந்த அதில் இருக்கிற தூய ஆவியானவராலும் பின்மாறி மழையாக
பெய்ய போகிற இயேசு கிறிஸ்துவின் தூய ஆவியினாலும் அல்லது பரிசுத்த ஆவியினாலும் நீங்கள் நிரப்பப்படாவிட்டால் மறுபடி பிறக்கவே முடியாது. பூரணமான ரட்சிப்பை பெறவே முடியாது. பூரண ரட்சிப்பையும் பூரண மறுபடி பிறப்பையும் பெறுகிறவர்களே பூரண புருஷர்களாய் மாற முடியும். யாரை போல? அதாவது மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் நாம் பூரண புருஷர்களாய், கிறிஸ்து பூரண மனுஷனாக இருக்கிறார். அந்த பூரண மனுஷனாகிய பூரண புருஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் வரைக்கும் இயேசு மனிதனாக பிறந்தவர். இயேசு ஆவியாக, பரிசுத்த ஆவியானவராக, தேவனுடைய குமாரனாக வானத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷகுமாரனாகிய இயேசுவோடு இணைந்து தங்கியிருந்தவர் கிறிஸ்து. ஆக மனித குமாரனாகிய இயேசுவும் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவும், மனித குமாரனாகிய இயேசுவும் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவும் பிதாவினாலே சாட்சி பெற்ற இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொன்னாரே. வானத்தில் இருந்த சத்தம். ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் இயேசுவின் மேல் வந்து தங்கிற போது அந்த தேவகுமாரனாகி இயேசுவும் ஞானஸ்நானம் யோர்தான் ஆற்றிலே யோவான் ஸ்நாபகன் மூலமாய் ஞானஸ்நானம் பெற்ற இயேசு, மனிதகுமாரனாகி இயேசுவும் எப்படி ஒன்றாக இணைந்து தேவபுத்திரனாக தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாக நின்றாரோ, அதுபோல நீங்களும் நானும் வானத்திலிருந்து இறங்கி வருகிற கிறிஸ்துவின் தெளிக்கப்படுகிற இரத்தத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நமக்குள்ளே ஊற்றப்படுகிற புதிதான ஆவியாகிய சத்திய ஆவியானவரால் நாம் நிரப்பப்படுகின்ற போது இயேசு பூரண புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் பூரண புருஷர்களாய் மாற்றுருவாக்கம் பெறுவோம். அவ்விதம் நாம் மாற்றுருவாக்கம் பெறுகின்ற நிலையே பூரண ரட்சிப்பு. அதுதான் முழுமையான ரட்சிப்பு. அந்த முழுமையான ரட்சிப்பை நாம் பெறுகின்ற போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் பின்மாறி மழையாக, பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டார் முன்மாறி மழையாக, அதே பரிசுத்த ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே பின்மாறி மழையாக ஊற்றப்படுகின்ற போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி தங்குகின்ற, எப்படி இயேசு கிறிஸ்துவின் மேல் புறாவின் வடிவத்தில் இறங்கி வந்த தேவகுமாரனாகிய பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாகிய இயேசுவோடு இணைந்து ஒன்றித்து தங்கியிருந்தாரோ, அதுபோல பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் இறங்கி தங்குகின்ற போது நாம் பூரண புருஷர்களாய், தேவகுமாரர்களாய், தேவபுத்திரர்களாய், தேவகுமாரத்திகளாய் மாற்றப்படுவோம். ரோமருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடைய காத்துக் கொண்டிருக்கிறது. எது சிருஷ்டி? இந்த பூமியில் இருக்கிற நம் கண் காண்கிற புல் பூண்டுகள், மரம், செடி, கொடிகள், தண்ணீரிலே வாழுகிற மீன்கள், நீந்தும் பிராணிகள், பூமியிலே வாழுகிற ஊரும் பிராணிகள், நடக்கும் பிராணிகள், கால்நடைகள், மிருகங்கள், மனிதர்கள் ஆகிய அனைத்துமே சிருஷ்டிகள். இவைகளிலும் சிருஷ்டியது பூமியின் மண்ணினாலே சிருஷ்டிக்கப்பட்டது நம்முடைய சரீரம் இல்லையா? ஆனால் தேவனுடைய ஆவியானவராலே சிருஷ்டிக்கப்பட்டது நம்முடைய ஜீவாத்மா. இந்த சிருஷ்டிப்பின் ஊடகங்களாகிய நம் மனித சரீரமும் நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜீவாத்மா என்கிற ஆவிக்குரிய உடலும், மனசாட்சி அல்லது உள்ளம் அல்லது மனம் என்கிற அந்த ஜீவாத்மாவும் சிருஷ்டிகள். இந்த ஜீவாத்மா எனப்படுகிற அந்த சிருஷ்டியானது தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, நாம் தேவனுடைய குமாரர்களாய், தேவ புத்திரர்களாய், தேவகுமாரத்திகளாய் அல்லது தேவ தூதர்களாய் நம்மில் நாம் வெளிப்படுவதற்கு, நம்மில் நாம் அல்ல, நாம் கிறிஸ்துவிலும் கிறிஸ்து நம்மிலும் வருகின்ற போது, பூரணமடைகின்ற போது நாம் கிறிஸ்துவில் தேவனுடைய குமாரர்களாய், தேவனுடைய குமாரத்திகளாய் மாற்றப்படுவோம்.
அதற்காகத்தான் மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது, படைப்புகளானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் எல்லா வசனத்தையும் விவரிக்கிறவல்ல, இருந்தாலும் அது ஏனென்றால் 20ஆம் வசனம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, எவையெல்லாம் அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும்? நம்முடைய புற உடலாகிய இந்த மானிட சரீரம், மாமிச உடலும், நம்முடைய அக உடலாகிய ஜீவாத்மாவும் என்ன செய்யப்பட வேண்டும்? அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து புற உடலாகிய சரீரமும் அக உடலாகிய இருதயத்தின் மாம்சமும் என்ன செய்யப்பட வேண்டும்? அழிக்கப்பட வேண்டும். மாமிசம், சதை எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இச்சை இருக்கிறது. அந்த இச்சைகள் அழிவுக்குரியது. மனித உடல் எப்பொழுது ஜீவாத்மா, அந்த ஜீவனும் ஆத்மாவும், ஜீவாத்மா உயிரும் அந்த ஆத்மாவும் எப்பொழுது இந்த மானிட சரீரத்தை விட்டு வெளியே இருக்கிறதோ அப்பொழுது இந்த சரீரம் விழுந்து போகிறது. இது மண்ணுக்கு அழுகி நாற்றம் எடுத்து மண்ணோடு மண்ணாக மாறி போகிறது. ஆகவே மேலும் அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, இங்கே சொல்லப்படுகிற சிருஷ்டி எது? நம்முடைய ஜீவாத்மா. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்குள் இருக்கிற ஜீவனாகிய உயிரும் மனம் என்கிற உள்ளமும், அதைத்தான் ஜீவாத்மா. அவைகளில் எங்கே இருக்கிறது? இருதயத்தின் நுனி பகுதியிலே இருக்கிறது. இருதயத்தினுடைய கூர்முனை பகுதியிலே இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலும் 14ஆம் வசனமும் இவைகளை தெளிவுபடுத்துகிறது. எரேமியா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், யூதா மனுஷரே, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களே, எருசலேமின் குடிகளே, உங்கள் கிரியைகளுடைய பொல்லாப்பு நிமித்தம் என் உக்கிரம் அக்னியை போல் எழும்பி அவிப்பார் இல்லாமல் அணைப்பார் இல்லாமல் எரியாதபடிக்கு, உங்களை பட்சித்து போடாதபடிக்கு, நீங்கள் கர்த்தருக்கென்று, உங்களுக்கென்றல்ல, உங்கள் சிருஷ்டி கர்த்தாவாகிய கிறிஸ்துவுக்கென்று உங்களை விருத்த சேதனம் பண்ணி உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை நீக்கி போடுங்கள். இந்த ஆசை இச்சைகளை கொண்டு வருகிற பண ஆசை, பொருளாசை என்னும் ஆசை இச்சைகளை கொண்டு வருகிற உங்கள் உள்ளம் எங்கே இருக்கிறது? இருதயத்தின் நுனித்தோலிலே இருக்கிறது. இதை அகற்ற வேண்டும், இதை நீக்கி போட வேண்டும், இதை விருத்த சேதனம் பண்ணி வெட்டி அகற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே அதிகாரம் எரேமியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? எருசலேமே, அதாவது தேவனுடைய ஆலயமே, தேவனுடைய ஜெப வீடே, எருசலேமே, உங்களையும் என்னையும் பார்த்து இங்கே அழைக்கிறார். அங்கே எருசலேமில் இருக்கிற தேவாலயத்தை பார்த்து அழைக்கவில்லை, எருசலேம் பட்டணத்தை அழைக்கவில்லை. அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களையும் என்னையும் பார்த்து அழைக்கிறார். எருசலேமே, அதாவது நாமே தேவனுடைய ஆலயம். கற்களினால் கட்டப்பட்ட ஆலயம், கட்டிடங்கள் தேவாலயம் அல்ல, நீங்களே அந்த ஆலயம். உங்கள் இருதயங்களே தேவனுடைய ஆலயம், உங்கள் ஜீவாத்மாக்களே தேவனுடைய ஆலயம். ஆகவே உங்களை எருசலேமே என்று அழைக்கிறார், என் ஆலயமே என்று அழைக்கிறார், என் வாசஸ்தலமே என்று அழைக்கிறார், நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜெப வீடே என்று அழைக்கிறார். நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு, பாருங்க, நல்லா கவனிங்க, எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எப்படி கழுவுவ? ஒரு ஆபரேஷன் செய்து, ஒரு சிசேரியன் ஆபரேஷன் செய்து பெண்ணின் கருப்பையில் இருக்கிற குழந்தையை வெளியே எடுப்பது போல உனக்கும் எனக்கும் ஒரு சர்ஜிக்கல் ஆபரேஷன் செய்து இருதயத்தை வெளியே எடுத்து, ஹார்ட் ஆபரேஷன், சர்ஜிக்கல் ஆபரேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருதயத்தை வெளியே எடுத்து
அதை இரண்டாக பிளந்து வைத்து இவ்வுலகத்தின் தண்ணீரை கொண்டு கழுவ முடியுமோ? சுத்திகரிக்க முடியுமோ? முடியாதல்லவா? இருதயம் வெளியே எடுக்கப்பட்டு பிளக்கப்படுவானால் அவன் செத்து விட்டான் என்று அர்த்தம். மருத்துவ உலகில் இதெல்லாம செய்கிறார்கள். அதுபோல உன் இருதயத்தை என்ன செய்ய முடியாது? அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ற மாதிரி சர்ஜரி பண்ணி இருதயத்தை சுத்திகரிக்க முடியாது. நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள். இவ்வுலகத்தின் தண்ணீரால் இருதயத்தை இரண்டாக பிளந்து வைத்து கழுவி சுத்திகரிக்க முடியாது. அப்படி செய்கிறவருடைய உயிர் போய்விடும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், எருசலேமே என்னுடைய ஆலயமே, என்னுடைய வாசஸ்தலமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு. எப்படி கழுவுவாய்? அதான் தெளிக்கப்பட போகிற இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அந்த ஆவியும் தண்ணீரும் ஜலமும், ஜலம் என்பது தண்ணீர், அந்த ஆவியும் ஜலமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் நிறைவாக இருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படாவிட்டால் உனக்குள், உன்னில், உன் மாம்ச சரீரத்தின் மேல் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படாவிட்டால் உன் இருதயம் பொல்லாப்பற கழுவப்படவே முடியாது. இங்கு தண்ணீர் முழுக்கினால் பரிசுத்தமாகி அந்நிய பரியாச உதடுகளின் ஆவிகளினால், அந்நிய உதடுகளினால் நீ பேசுகிற அந்நிய பாஷை பேசி ரட்சிக்கப்பட்டோம் என்றும் மறுபடி பிறந்தோம் என்றும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற நாதாரி கிறிஸ்தவர்கள், கள்ள கிறிஸ்தவர்களின் கூட்டம் பண ஆசை ஒழியாதவர்களாய், காம இச்சைகள் அழியாதவர்களாய் மறுபடி பிறந்துவிட்ட இந்த நாதாரி ஓநாய் கூட்டம் சொல்லுவது போல் நீயும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்றால் நீ பரலோக ராஜ்யத்தில் ஒரு நாளும் பிரவேசிக்க மாட்டாய். மறந்து விடாதே. இவ்வுலகத்தின் தண்ணீர் முழுக்கு உன்னை பரிசுத்தமாக்காது, உன் இருதயத்தை சுத்திகரிக்காது. இவ்வுலகத்தில் நீ பேசுகிற அந்நிய வாசைகளை பேசுகிற பரியாச உதடுகளின் ஆவி உன் இருதயத்தை சுத்திகரிக்காது, உன்னை கடினப்படுத்தும், உன் இருதயத்தை பாவ அருவருப்பின் சாக்கடை குழியாய் மாற்றும், உன் இருதயத்தை திறக்கப்படாத பிரேத குழியாக மாற்றும். மறந்து விடாதே. நீ நரகாக்கினி, அந்த அருவருப்பின் பரியாச உதடுகளின் ஆவிகள் எப்படி நரகாக்கினி கடலில் இரையாக்கப்படுமோ அதுபோல அவைகளால் நிரம்பி இருக்கிற மனிதனே, துர்போதனைகளை, கள்ள போதனைகளை பின்பற்றி அவைகளுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிற மனிதனே, நீ நரகாக்கினி கடலுக்கு இரையாக்கப்படுவாய். மறந்து விடாதே. அவர் சொல்லுகிறார், எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அக்கிரம நினைவுகள் உனக்கு இருக்கிறதா? உன்னில் தோன்றுகிறதா? உன்னில் தினந்தோறும் துளிர் விடுகிறதா? இல்லையா? உன்னை நீயே கேள்வி கேட்டுப்பார். உங்களை நடத்துகிற மோகன் சி லாசரஸ் பச்சை பொய்யன், பொய்க்கு மேல் பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அவர்களை பின்பற்றுகிற ஜனங்களுக்காக நான் உங்களை குணமாக்குகிறேன் என்று சொல்லி அந்த ஜனங்களுடைய பணத்தை வாங்கி ஒரு காஸ்மாபாலிட்டன் மருத்துவமனை கட்டியிருக்கிறான். பச்சை பொய்யன். இவனிடத்தில் குணமாக்கும், வியாதி குணமாக்கும் வரம் இருக்கிறதாம். அவனுடைய மனைவிக்கு வியாதி வந்தது, அவனுக்கு வியாதி வந்தது. அப்பல்லோ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். ஏன்? உங்கள் காணிக்கை பணத்தில் கட்டி வைத்திருக்கிறானே 4 மாவடியில் காஸ்மோபாலிட்டன் மருத்துவமனை. ஏன் அங்கே சென்றால் குணமாகவில்லையா? மற்றவர்களை வியாதி குணப்படுத்துகிற வியாதிகளை மற்றவர்களுடைய வியாதிகளை, ஏழை ஆத்துமாக்களுடைய பண நரவேட்டையாடப்பட்டிருக்கிற இந்த ஏழை ஆத்துமாக்களுடைய வியாதிகளை குணப்படுத்துகிற குணமாக்கும் வரம் இவனுடைய பொண்டாட்டியை குணமாக்கலையா? இவனுடைய வியாதியை குணமாக்கவில்லையா? யோசித்து பார். பல 1000 கோடி சம்பாதித்து விட்டான் கள்ள போதனையில் செய்து. அடுத்தவனையும் கேட்கிறேன், பேர் சொல்லி கேட்கிறேன். டிஜிஎஸ் தினகரன் 20ஆம் நூற்றாண்டின் பெரும் கள்ளத்தீர்க்கதரிசி. அவன் பெற்ற மகன் கள்ளத்தீர்க்கதரிசி, பரிசுத்தவான் என்று பெயர் பெற்ற அந்த புறம்போக்கு ஓநாய். அவன் பெற்ற மகன் மகா கள்ளன், திருடன் டிஜிஎஸ் பால் தினகரன்.
அவனுக்கு பொண்டாட்டி மகா பொய், பச்சை பொய் பேசுகிறாள். உலக நாடுகள் அனைத்திலும் பல 1000 கோடி சொத்து, காருண்யா பல்கலைக்கழகம் முழுவதும் அவர்களுக்குரியது. பல 1000 கோடி சொத்துக்கள் இருந்தும் பாய் கூசாமல் பச்சை பொய் சொல்கிறாள். கனடா தேசத்திலே குடியிருக்க சொந்த வீடு இல்லையாம். பிச்சை எடுக்கிறாள். பிச்சைக்காரிகள். இவர்களை பின்பற்றுகிற நீங்கள், இவர்களெல்லாம் பரிசுத்தாவியினால் நிறைந்தவர்கள், அசுத்தாவிகளால் நிறைந்தவர்கள். நான் சொல்லுகிறேன், அடித்து ஆணையிட்டு சொல்லுகிறேன், இவர்களெல்லாம் அசுத்தாவிகளால், அந்நியாவிகளால் நிறைந்தவர்கள், பொருளாசையின் ஆவிகளால் நிறைந்தவர்கள், பொய்யின் ஆவிகளால் நிறைந்தவர்கள். பல 1000 கோடி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை விற்று கள்ள போதனைகள், கள்ள தீர்க்க தரிசனங்கள் மூலமாய் சம்பாதித்து விட்டார்கள். இன்னும் ஆசை அடங்கவில்லை. பாதாளத்தை போல் தங்கள் இருதயத்தையும், பாதாளத்தை போல் தங்கள் வாயையும் திறந்து பச்சை பொய் சொல்லுகிறார்கள். இவர்களை பின்பற்றுகிறவர்களே, இவர்கள் சொல்லுகிற முழுக்க ஸ்நானத்தையும், இவர்கள் சொல்லுகிற ஆவி அபிஷேகத்தையும், இவர்கள் சொல்லுகிற மறுபடி பிறப்பையும் பின்பற்றுகிறாயா? உனக்கு நரகம் நிச்சயம். உனக்கு எரி நரகம், எரி நரகத்தின் அக்கினி கடல் நிச்சயம். மறந்து விடாதே. அவர்கள் எங்கே செல்வார்களோ நீயும் அங்கே தான் செல்வாய். மறந்து விடாதே. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, மனுஷனே, அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினர் விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக் கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு. ரோமர் 8 அதிகாரம் 20 சிருஷ்டியானது உன்னுடைய ஜீவாத்மாவிலிருந்து அழிவுக்குரிய அடிமைத்தனமாகிய நித்திய மரணத்தின் படியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு மகிமையான சுயாதீனத்தை, தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய, தேவ புத்திரர்களுக்குரிய, தேவ குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குரிய அந்த சுயாதீன உரிமையை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது 21 அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, சுய விருப்பத்தினாலே அல்ல, உன்னுடைய ஜீவாத்மா உன்னுடைய விருப்பத்தினாலே அல்ல, இந்த மாம்ச சரீரத்துக்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறது. அபிலாசைகள், துரிச்சைகள் நிறைந்த மாம்ச சரீரத்திற்குள்ளே உன் ஆத்மா உன்னுடைய விருப்பத்தினால் கட்டப்படவில்லை. உன்னை படைத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவருடைய விருப்பத்தினாலே, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இது இந்த மாம்ச சரீரம் மாயை. இன்று காணப்படும், நாளை அழிந்து போகும். இன்று காணப்படுகிற மனிதனை நாளைய தினத்திலே காண முடியாது. அவன் மரித்த பின்பு காணப்பட முடியாது. அவன் மாயை. அதுபோல உன் சரீரமும் மாயை. காயமே அது பொய்யடா, அது காற்றடைத்த பொய்யடா. காயம் என்றால் சரீரம். அது வெறும் பொய், பொய் சரீரம், பொய்யுடல். அது காற்றடைத்த பை. அந்த காற்று போய்விட்டால் பை சுருங்கிவிடும். ஒரு பலூன், அவ்வளவுதான். உள்ள இருக்கிற காற்று போயிருச்சுன்னா பலூன் போய் மண்ணில் விழுந்துடும், அல்லது நெருப்புல விழுந்து உருகி போயிடும். அருமையான சகோதரனை, சகோதரியே, நீ உன் சுய விருப்பத்தினால் அல்ல, உன் ஜீவாத்மா அந்த மாம்ச சரீரத்திலே கட்டப்பட்டிருக்கிறது என்றால் உன்னை சிருஷ்டித்தவருடைய விருப்பத்தினாலே அது மாயையான இந்த மாம்ச சரீரத்திற்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறது. அபிலாசைகள் நிறைந்த, பொருளாசைகள் நிறைந்த, காம இச்சைகள் நிறைந்த இந்த மாம்ச சரீரத்திற்குள்ளே கட்டப்பட்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதே. நீ உன்னை சுய பரிசோதனை செய்து பார். அதான் அந்த செய்தியினுடைய தலையங்கமாக சுய பரிசோதனையும் பூரண மனுஷனாகுதலும் என்கிற தலையங்கத்தை வைத்தேன். அருமையானவர்களே, 22 ரோமர் 8 அதிகாரம் 22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும், புல் பூண்டுகள், புழுக்கள், பூச்சிகள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீந்தும் பிராணிகள், நடக்கும் மிருகங்கள், கால்நடைகள், மனிதர்கள் உட்பட சர்வ சிருஷ்டியும் என்ன செய்கிறது? ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. எப்படி? புது பிறப்பாக்கும்படியாய், மறுபடி பிறக்கும்படியாய், புதிய படைப்புகளாய் மறுபடியும் பிறக்கும்படியாய். புது படைப்பு ஆகுதல் எப்படி? எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக புது படைப்பாக மாற வேண்டும். ஒரு புழுவும் தேவகுமாரனாக மாறும், ஒரு பூச்சியும் தேவகுமாரனாக மாறும்,
ஒரு மீனும் தேவகுமாரனாக மாறும். ஏன் எல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ்ல மட்டும்தான் ஒரு பறவை மனிதனை போல மாற்றப்படுமா? ஒரு மீன் நேராக நிமிர்ந்து நின்றால் ஒரு மனிதனை போல் மாறுமா? இல்லை. புது படைப்பாகிற போது அனைத்தும் தேவ தூதர்களை போல். இயேசு கிறிஸ்து அப்படித்தான் சொன்னார். பரலோகத்திலே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அங்கே எல்லோரும் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். இங்கே தேவ புத்திரர் எனப்படுகிறது, தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுகிறது. தேவ புத்திரர்கள், தேவ குமாரர்கள், தேவ குமாரத்திகள் அனைவரும் தேவ தூதர்களை போல் இருப்பார்கள். அதுதான் நிஜம். அழிவற்ற உடல், ஆவி ஒளி உடல் சரீரம். அது உனக்கு வேண்டுமா? இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம் வேண்டுமா? இந்த கள்ள போதகர்கள், கள்ள அசுத்தாவிகளால் போதிக்கப்படுகிற துருபதேசங்கள், கள்ள போதனைகள் சொல்லுகிற இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், சம்பாத்தியம் உனக்கு வேண்டுமா? இல்லை. நிலையான அழிவற்ற ஆசீர்வாதமாகிய உன்னுடைய ஜீவாத்மா ஆவி ஒளியுடல் சரீரமாய் மறுபடி பிறந்து தேவகுமாரனாய், தேவகுமாரத்தியாய், தேவனுடைய பிள்ளையாய், தேவ தூதர்களை போல் வாழுகின்ற அந்த மேலான மகிமை பொருந்திய அந்த பாக்கியம் உனக்கு வேண்டுமா? அந்த ஸ்வீகாரம், அந்த உரிமை பங்கு உனக்கு வேண்டுமா? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய மகன், தேவனுடைய மகள் என்று சொல்லுகின்ற கிறிஸ்துவை போல தேவகுமாரர்களாய் வாழுகின்ற அந்த உரிமை உனக்கு வேண்டுமா? நீயே தீர்மானம் எடு சகோதரனே. 23ஆம் வசனம். அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எது? உன்னுடைய ஜீவாத்மா தவித்துக் கொண்டிருக்கிறது. உன் மனம், உன் ஆள் மனம் உனக்குள்ளே தவித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? உனக்கு சஞ்சலம், மனவேதனைகள் வருகின்ற போது உன் உடலா வேதனைப்படுகிறது? இல்லையே. உன் சப்கான்சியஸ் மைண்ட், ஆள் மனம், உன் மனசாட்சி வேதனைப்படுகிறது, கலங்கி தவிக்கிறது. உன்னால் அடக்கிக் கொள்ள முடியுமோ? இவ்வுலகத்தின் எந்த மருந்துகளாலும் உன் மன கலக்கத்தை, மன சஞ்சலத்தை, மன தவிப்பை, உன் உள்ள தவிப்பை உன்னால் குணமாக்க முடியுமோ? மதுபானத்தால் குணமாக்க முடியுமோ? கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ கள்ள தீர்க்கதரிசிகளே, கள்ள போதகர்களே, மறுபடி பிறந்த ஓநாய் கிறிஸ்தவர்களே, உங்கள் மனவேதனைகளை, உங்கள் உள்ள தவிப்பை, மன சஞ்சலத்தை போக்க குப்பி குப்பியாய், பாட்டில் பாட்டிலா பிராண்டி ஒயின் எல்லாம் சாப்பிடுறியே. போதை, மது போதை தீரும் வரை தான் உன் தவிப்பு மாறும். உன் மன சஞ்சலம், உன் மன தவிப்பு, உன் உள்ள தவிப்பு ஒரு நாளும் மாறுவதில்லை. அது எதற்காக தவிக்கிறது தெரியுமா? இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எதற்காக? நீ மறுபடி பிறந்து இந்த மாம்ச சரீரம் இல்லாத ஆவி ஒளியுடல் சரீரமாய் ஒளி வீசுகின்ற சூரியனை போல, நட்சத்திரங்களை போல மறுபடி பிறப்பதற்காக தேவகுமாரர்களாய், தேவகுமாரத்திகளாய், தேவ தூதர்களாய் மறுபடி பிறப்பதற்காக உன் ஆழ்மனம், உன் மனசாட்சி தவித்து சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விட்டாய். அவர் சொல்லுகிறார் 23ஆம் வசனத்திலே, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட. எது ஆவியின் முதற் பலன்? 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை படித்து பார். 9 விதமான ஆவியின் முதற் பலன்கள். அவைகளில் ஒன்றையாகிலும் உங்களில் யாராகிலும் பெற்றிருக்கிறீர்களா? பெற்றிருக்கிறீர்களா? எல்லாருக்கும் அந்நிய பாஷை வரம் இருக்கு. ஆனால் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களிலே அந்நிய பாஷை வரம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆவிகளை பகுத்தறியும் மரம் இருக்கு, சத்தியத்தை போதிக்கும் மரம் இருக்கு, வசனத்தை போதிக்கும் மரம் இருக்கு, நீதியை போதிக்கும் மரம் இருக்கு, பிசாசுகளை துரத்தும் மரம் இருக்கு, வியாதியை குணமாக்கும் மரம் இருக்கு, வியாக்கியான வரம் இருக்கு. இதுல எதிர்ப்பு யாருக்கும் இல்லையா? அந்நிய பாஷை மட்டும்தான் இருக்கு. கள்ளத்தனமான குணமாக்கும் மரம் இருக்கு. அசுத்த வார்த்தைகளை, அசுத்தமான கெட்ட கெட்ட வார்த்தைகளை, பொருள் விளங்காத எழுத்துக்களை இடமாற்றி போட்டு பேசுகின்ற நைனன்னா பாசை அல்லது
அருவருப்பான சுத்த அந்நிய பாஷை பேசுகிற, பொருளார்த்தம் அறியாத பாஷை பேசுகிற இந்த ஆவிக்குரிய வரம் அல்ல இது. இது கள்ள அந்நிய பாஷை. உங்களிடத்தில் இருக்கிற ஆவிகளையே உங்களால் இனம் கண்டு கொள்ள முடியவில்லை. ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உங்களிடத்தில் இல்லை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை படித்து பாருங்கள். அங்கே 9 ஆவிக்குரிய வரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகள் தான் ஆவியின் முதற் பலன்கள். ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீரம் மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஒரு பிரசவ வேதனைப்படுகிற ஒரு பெண் தன் வயிற்று கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தையை எப்பொழுது பெற்றெடுப்போம் என்று தவித்து பிரசவ வேதனைப்பட்டு மரணத்தை சந்திக்கிற அந்த மரண வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாளோ, அதுபோல உன்னுடைய ஆத்மா, உன் இதயத்திற்குள்ளே உன் ஜீவாத்மா, நீ எப்பொழுது மறுபடி பிறந்து தேவனுடைய குமாரனாக, தேவனுடைய குமாரத்தியாக, தேவ தூதனை போல மறுபடி பிறந்து தேவனுடைய பிள்ளையாக, இன்று பிறந்த புதிய குழந்தையை போல் எப்பொழுது நீ உன் ஜீவாத்மா ஆவி ஒளியுடல் சரீரமாய் பிறக்கும் என்று உன் ஜீவாத்மா உனக்குள்ளே தவித்து பிரசவ வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உணர்ந்திருக்கிறாயா கிறிஸ்தவனே? உணர்ந்திருக்கிறாயா கள்ள தீர்க்கதரிசியே? உணர்ந்திருக்கிறாயா கள்ள ஊழியக்காரனே? உணர்ந்திருக்கிறீர்களா கள்ள அசுத்தாவிகளால் நடத்தப்படுகிற வேத புரட்டர்களே? உணர்ந்து கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை, பரிசுத்த ஆவியானவர் உங்களை மனம் திரும்புதலுக்கு அழைக்கிறார். பூரண புருஷர்களாக்கும்படி அழைக்கிறார். நீ எப்பொழுது தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை போல் பூரண புருஷனாக மாறுகிறாயோ, அப்பொழுது உன் மாமிசத்திற்குரிய இச்சைகள் உன்னை விட்டு களைந்து விடப்படும். உன் மாம்ச சரீரம் அகற்றப்பட்டுவிடும். நீ ஆவி ஒளிவுடல் சரீரத்தை பெற்றவனாய், பூரண புருஷனாய், பூரண ரட்சிப்பை பெற்று பரிசுத்த ஆவியினால் பின்மாரியாய் பொழியப்படுகிற கடைசி நாட்களிலே பின்மாரி பொழியும், பின்மாரி ஊற்றப்படும். அந்த பின்மாரியாகிய பரிசுத்த ஆவியினால் நீ மறுபடி பிறப்பாய், தேவகுமாரனாய், தேவகுமாரத்தியாய். இயேசு கிறிஸ்து எப்படி பரலோகத்திற்கு ஏறி போனாரோ அதுபோல நாமும் ஒரு நிமிடத்தில் மறுரூபமாகி எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஆவி ஒளிவுடல் சரீரங்களாய் வானுலக நட்சத்திரங்களைப் போல் ஒளி வீசுகிறவர்களாய் மாறுவோம். இந்த நிலையை நீ சொந்தமாக்கிக் கொள்ள, இந்த நிலையை நீ உரிமை சொத்தாக கொள்ள. இதுவே பரலோகத்தின் உரிமை பங்கு. இங்கே உலகத்திலே நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியங்களோ பணமோ சொத்தோ அல்ல. இங்க உலக நாடுகள் பூரா ஜபகோபுரங்களும் கட்டி, உலக நாடுகள் பூரா ஏகப்பட்ட கட்டிடங்களும் கட்டி, ஹோட்டல்களும் கட்டி வாடகைக்கு கொடுத்து, கோயம்புத்தூர்ல 960 ஏக்கர் நிலமும் ஒரு காருண்யா என்ஜினியரிங் கல்லூரியும் காருண்யா பல்கலைக்கழகமும் உண்டாக்கி வைச்சிருக்கிற பால்தி நகரனும் பொண்டாட்டி எவாஞ்சலினும் சொல்றாங்க, நாங்கள் பிச்சைக்காரர்கள், கனடாவில் வசிப்பதற்கு ஈடுகட்ட பணம் இல்லை, தேவன் தூதனை அனுப்பி பேங்க்ல கடன் வாங்க சொன்னாருன்னு பச்சை பொய்யை சொல்லுகிற அந்த ஓநாய் கூட்டத்தை போல் மாறப்போகிறீர்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் அப்படித்தான் இருக்கிறீர்கள். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்பாமல் பாவத்தை உணர்ந்து தன்னை சுய பரிசோதனை செய்து தன்னை சீர்படுத்திக் கொள்ள விரும்பாமல், நான் பரிசுத்தவான், நான் ஆவி பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன், நான் மறுபடி பிறந்தவன், நான் ரட்சிக்கப்பட்டவன் என்று கூவிக்கொண்டிருக்கிறாயா? உன் ரட்சிப்பு போய் நீ பெற்ற ஆவி அசுத்த ஆவி, நீ பெற்ற மறுபடி பிறப்பல்ல, இது பச்சை போய் என்பதை நீ உணர்ந்து பார். நீ உன்னை சுய பரிசோதனை செய்து பார். நீ சாவை விரும்பி தேடிக்கொண்டிருக்கிறாய். அதாவது நித்திய மரணத்தை, மாம்ச சரீரத்தில் சாகிற சாவை நான் சொல்லல, நித்திய மரணத்தை, நரக அக்னி கடலில் நித்திய காலமாய் செத்து மடிந்து கொண்டிருக்கிற, நரக வேதனைப்படுகிற அந்த நித்திய மரணத்தை விரும்பி தேடிக் கொண்டிருக்கிறாய் கிறிஸ்தவனே. மனம் திரும்பு, அப்பொழுது பிழைப்பீர்கள், அப்பொழுது பிழைப்பாய். மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை தேவன் ஒருபோதும் விரும்புகிறவர் அல்ல. எல்லோரும் மனம் திரும்பி பிழைக்கிறதையே தேவன் விரும்புகிறார்.
மனம் திரும்புங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா.